நாட்கள் மாறு பாருங்கள். இதெல்லாம் ஒரு கட்டுதான். நாம் வேதனைக்குள்ளாக காணப்படுகிறோம் என்று சொன்னால், கண்ணீரின் அனுபவத்துக்குள்ளாக காணப்படுகிறோம் என்று சொன்னால், உபத்திரவத்துக்குள்ளாக காணப்படுகிறோம் என்று சொன்னால், வியாகுலத்துக்குள்ளாக காணப்படுகிறோம் என்று சொன்னால், அவன் நோயோடு காணப்படுகிறோம் என்று சொன்னால், இதெல்லாம் அவன் கட்டு, அவன் நம்மை கட்டி வைத்திருக்கிற அவன் கட்டுகளாய் காணப்படுகிறது. அவன் இந்த கட்டிலிருந்து விடுதலாக்கப்படுவதற்காகத்தான் அவன் தேவனனை அவன் அழைத்தார், அவன் அபிஷேகம் பண்ணார் என்று சொல்லி இந்த இடத்துல ஏசாயா தீர்க்கதரிசி அவன் உரைக்கிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. பாருங்கள், இந்த அனுபவத்திலிருந்தெல்லாம் நாம் விடுதலாக்கப்பட வேண்டியது அவசியமாய் காணப்படுகிறது. நம்முடைய துயரத்திற்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், அதே போல அவன் ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் ஆடையை கொடுக்கும். பாருங்கள், ஒடுங்கின ஆவி என்று சொல்வது அது ஒரு கட்டு. பாருங்கள், ஒடுங்கின ஆவி நாம் ஏற்கனவே சங்கீதத்துல பார்த்தோம். அவன் யோசேப்பு ஒடுக்கப்பட்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படி என்று சொன்னால் இந்த ஒடுங்கின ஆவி என்பது அவன் அது ஒரு சிறையிருப்பை